Dear students, in this class we discuss about active voice and passive voice. Active voice, when the subject of the sentence is the doer of the action. Subject தான் அந்த செயலை செய்கிறது. ஸோ யார் செய்கிறாங்க அதை பற்றி சொல்கிறது தான் ஆக்டிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிள் ஹியர், சோனியா சேஞ்ச்டு த ஃப்ளாட் டயர். சோனியா சப்ஜெக்ட், சேஞ்ச்டு verb, the flat tire object. Object என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. Names, person, things, games, animals, birds, these are all objects. Passive voice, when the subject is not the doer of the action but is acted upon by the verb. Passive voice அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சாங்க, யாரால் செய்யப்பட்டது, அந்த verb தான் மெயினாக சொல்லுவோம். அதுதான் passive voice. எக்ஸாம்பிள் ஹியர், the flat tire was changed by Sonia. ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றும் போது சம் ரூல்ஸ் வி ஹாவ். த ஆக்டிவ் வாய்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், பேசிவ் வாய்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் வேர்ப் பை ஆப்ஜெக்ட். ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றும் போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும். இங்கே ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறி இருக்குது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஆப்ஜெக்ட் முன்னால் பை யூஸ் பண்ணணும், பை யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேர்ப் இருக்குது. வேர்ப் எந்த வேர்ப் இருக்குன்னு பார்க்கணும். மெயின் வேர்ப் இருக்குன்னா மெயின் வேர்ப் எந்த டென்ஷன் பார்க்கணும். ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா ஆமிசாரில் ஒன்று போடணும், பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வாஸ் வேரில் ஒன்று போடணும். சேஞ்சுன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதனால் சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி சிங்குலர் வேர்ப் வாஸ் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ப் சேஞ்சஸ், பி ஃபார்ம். மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ப்ரெசென்ட்டுக்கு ஆமிசார், பாஸ்ட்டுக்கு வாஸ் வேர். மெயின் வேர்பு V3 மாற்றிக்கிறோம். ஹேவ் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஹேவ் ஹேஸ் ஹேடு. இந்த ஹேவ் ஃபார்ம் வந்தாலே V3 தான் கொடுத்துருப்பாங்க, பீன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். மாடல் ஆக்சிலரிஸ் will, would, will, would, shall, should, can, could, may, might, must ப்ளஸ் பி at V3. இப்போ will வந்துச்சுன்னா would மாற்ற விடாது. will வந்துச்சுன்னா will be V3, shallனா shall be V3, canனா can be V3, mayனா may be V3, wouldனா would be V3. ஸோ அந்த verb அப்படியே கீழே இருக்கிட்டு be V3 ஆட் பண்ணிக்கணும். கண்டினியூஸ் verb கூட ing வந்துச்சுன்னா being V3 மாறும். ஃபர்ஸ்ட் which is simple present. The teacher encourages children to perform well. Teacher subject encourages verb children object to perform well. ப்ரிப்போசிஷன் வந்தாலே அது அட்வர்புக்கு மாறிடும். ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் எங்கே இருக்கோ அதே இடத்துல நம்ம போட்டுடலாம். ஓகே, அதை நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பேசிவ் வாய்ஸ் நம்ம பார்க்கலாம். சில்ட்ரன் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துருச்சு. த டீச்சர் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, பை ஆட் பண்ணியாச்சு. கன்ஜெக்ஷன் அந்த அட்வர்ப் அப்படியே கீழே இறக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என்கரேஜஸ் எந்த டென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ஸ் மெயின் வெர்ப் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் அப்புறம் டேரக்ட் மெயின் வெர்ப் வந்துச்சுன்னா பீஃபம் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி தான் பீஃபம் ஆட் பண்ணணும். சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல், அப்போ பீஃபார்ம் ஆர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு V3 அதை மாற்றிக்கிட்டோம். அப்போ ஆன்சர், சில்ட்ரன் ஆர் என்கரேஜ்டு பை த டீச்சர் டு பெர்ஃபார்ம் வெல். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், த டீச்சர் இஸ் என்கரேஜிங் சில்ட்ரன் டு பெர்ஃபார்ம் வெல். த சேம் தான், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறி இருக்குது, அட்வர்ப் கீழே இறக்கிட்டோம். இஸ் என்கரேஜ் வேர்பு மட்டும் தான் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். கண்டினியூஸில் இருக்குது, கண்டினியூஸ் இருந்தாலும் பீயிங் V3 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த பாருங்க பீயிங் இருக்குது, V3 இருக்குது. நெக்ஸ்ட்டு பீஃப் வேர்ப் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அந்த பீஃப் வேர்ப் அப்படியே கீழே இருக்கக்கூடாது, சப்ஜெக்ட் தவிர மாற்றிக்கணும். ஏன்னா ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறும்போது வேர்பு மாறும், சில டைம் வேர்ப் சேஞ்ச் ஆகும். அப்போது இங்கே சில்ட்ரன் ப்ளூரன்றதால நம்ம ஆர் போட்டிருக்கிறோம். அப்போ ஆன்சர், சில்ட்ரன் ஆர் பீயிங் என்கரேஜ் பை த டீச்சர் டு பெர்ஃபார்ம் வெல். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், த டீச்சர் ஹேஸ் என்கரேஜ் சில்ட்ரன் டு பெர்ஃபார்ம் வெல். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டில் இருக்குது. இப்போ சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டை மாற்றிட்டோம், பை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அட்வர்ப் கீழே இருக்கிறோம். ஹேஸ் என்கரேஜ்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹீ ஷீட் வந்துச்சுன்னா ஹேஸ் வேர்ப் வரும். ஐவி யூதே வந்துச்சுன்னா ஹேவ் வரும். ஓகே, இங்கே பாருங்கள் சில்ட்ரன் ப்ளூரல், அப்போது தே அந்த இடத்துல ஹேவ் போட்டிருக்கிறோம். ஹேவ் ஹேஸ் ஹேடு வந்தாலே பீன் V3, ஸோ பீன் இருக்குது ப்ளஸ் V3 அப்படியே இருக்குது. ஸோ ஆன்சர், சில்ட்ரன் ஹேவ் பீன் என்கரேஜ்டு பை த டீச்சர் டு பெர்ஃபார்ம் வெல். Simple past, the teacher encouraged children to perform well. Subject verb object நம்ம you know very well. Then we changed subject and object, adverb கீழே இருக்காச்சு. Simple past tense, சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வெர்பு வந்துச்சுனாலே பி ஃபார்ம் சேர்க்கணும்னு சொன்னால் எந்த டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேரில் ஒன்று போடணும். சில்ட்ரன் ப்ளூரல் இருக்குது, ஸோ வேர் போட்டிருக்கிறோம், V3 போட்டாச்சு. இப்போ ஆன்சர், சில்ட்ரன் வேர் என்கரேஜ்டு பை த டீச்சர் டு பெர்ஃபார்ம் வெல். Past continuous, the teacher was encouraging children to perform well. So subject object மாற்றியாச்சு, adverb கீழே இருக்கட்டும், பை ஆட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு வாஸ் என்கரேஜிங் கண்டினியூஸில் இருக்குது, கண்டினியூஸில் பீயிங் V3 போடணும், அது பாருங்கள் பீயிங் V3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ வாஸ் பி ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க, அங்கே பி ஃபார்ம்னா கண்டிப்பாக நாமளும் பி ஃபார்ம் போட்டே ஆகணும். கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தவரை பி ஃபார்ம் இல்லைன்னா அது தப்பு. அப்போ வாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, அதே வாஸ் கீழே இருக்கக்கூடாது. த டீச்சர் சிங்குலர்ன்றதால வாஸ் போட்டிருக்கு, பட் சில்ட்ரன் ப்ளூரல்ன்றதால வேர். ஸோ வேர் அப்படிங்கிற வேர்ப் போட்டிருக்கிறோம். ஸோ ஆன்சர் children were being encouraged by the teacher to perform well. Past perfect. The teacher had encouraged children to perform well. ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிருக்கிறோம், அட்வர்ப் கீழே இருக்காச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சென்டென்ஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹாவ் ஹேஸ் ஹேட் வந்தாலும் பீன் V3 போட்டாச்சு. ஹாவ் ஹேஸை பொறுத்தளவு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஸோ மாற்றிருப்போம். ஆனால் இங்கே ஹேடை பொறுத்தளவு ஆப்ஷன் இல்லை, பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஆப்ஷன் இல்லை, ஸோ அப்படியே போட்டாச்சு. த சில்ட்ரன் had been encouraged by the teacher to perform well. Simple future. The teacher will encourage children to perform well. Subject verb subject object மாத்தியாச்சு, by போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அட்வர்ப் கீழே இருக்காச்சு. மாடல் ஆக்சிலர் பார்த்துருக்கோம், வில்லுனா வில் பி V3, ஷல்லுனா ஷல் பி V3. இங்கே பாருங்கள் வில் அப்படி போட்டாச்சு, பி இருக்காச்சு, என்கரேஜோட V3 என்கரேஜ் போட்டாச்சு. ஆன்சர் children will be encouraged by the teacher to perform well. Future perfect. The teacher will have encouraged children to perform well. The teacher, children, subject object மாற்றியாச்சு, பை போட்டாச்சு, அட்வர்ப் கீழே இருக்கிட்டோம். ஸோ will have encouraged, இதில் will இருக்குது have இருக்குது, எது சார் போடணும்? செகண்ட் வேர்ப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும், ஃபஸ்ட் வேர்ப் போடக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் வேர்ப் அப்படியே கீழே இருக்கணும், செகண்ட் வேர்பையும் கீழே இருக்கிட்டு செகண்ட் வேர்புக்கு தான் நீ மாற்றணும். ஸோ ஹேவ் வந்துச்சுன்னா என்ன சொன்னால் பீன் V3 வரும். அப்போங்க பாருங்கள் பீன் V3 இருக்குது. ஆன்சர் children will have been encouraged by the teacher to perform well. Structure in the passive voice. Okay, first we see for plus retained object. For வரும், அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். They sent me a packet. A packet ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. பாருங்க சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் ஒரு பாஸ்டில் இருக்குது, அப்போது பி ஃபார்ம் சேர்க்கணும். வாஸ் V3 போட்டாச்சு. ஃபார் ஓகே, ஃபார் ஆட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் அந்த மீ, அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே கீழே இருக்காச்சு. ஸோ தே அப்படிங்கிறது தேவையில்லை. தே சென்ட் மீ பேக்கெட் யார் அப்படிங்கிறது தெரியல இல்லையா, அப்போது நோ நீட் த சப்ஜெக்ட். த சப்ஜெக்டை தூக்கியாச்சு, ஆன்சர் கீழே இருக்கட்டும். ஆன்சர் த எ பேக்கெட் வாஸ் சென்ட் ஃபார் மீ. லைக்வைஸ் டூ அந்த மாதிரி தான் பார்க்கலாம். தே கேவ் மீ ஃப்ளாஷ். இப்போது ஃப்ளாஷ் அப்படி போட்டாச்சு. ப்ளூரல்ன்றதால இங்கே வேர் கிவன். ஓகே, எப்படி வேர் கிவன் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் ஒரு மெயின் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அப்போது வாஸ் வேர் ஒன்று போடணும். ஃப்ளாஷ் ப்ளூரல் வேர் போட்டாச்சு. கேவோட V3 கிவன். டூ ஆட் பண்ணணும்னு சொன்னியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. அங்கே மீ ஆப்ஜெக்ட் அப்படியே கீழே இருக்கிறோம், தே தேவையில்லை. பாசிவ் வித் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். தே எலெக்டட் ஹர் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஷி வாஸ் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர். அந்த ஹெர்ன்றது தான் யார்? பிரைம் மினிஸ்டர். ஓகே, அப்போது ஹெர்ன்றது அங்கே சப்ஜெக்டாக மாறுக்கும்போது ஷீயாக மாறி இருக்குது. எலெக்டட் V3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஷீன்றது சிங்குலர் வேர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ வாஸ் போட்டாச்சு. பிரைம் மினிஸ்டர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஷீ வாஸ் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர். பாசிவ் வித் ப்ரிப்போசிஷன் அதர் தேன் பை. பை இல்லாமல் ப்ரிப்போசிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? வி நோ த ஃபேக்ட்ஸ். இப்போது ஆப்ஜெக்ட் த ஃபேக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. வி ஆப்ஜெக்டாக மாறும்போது அசா மாறிடுச்சு. பாருங்க சப்ஜெக்ட் வர மெயின் ஒரு ப்ரெசென்ட்டில் இருக்குது, அப்போது ஆமிசாரில் ஒன்று போடணும். த ஃபேக்ட்ஸ் ப்ளூரல் இருக்குது, ஆர் போட்டாச்சு. நோவோட வித் இட் நோன். டு அஸ் எங்களுக்கு தெரியும். ஓகே, பை போட்டால் எங்களால் தெரிய முடியும் இருக்குது, எங்களுக்கு தெரியும்ன்றதால அங்கே டூ ஆட் பண்ணிடுவோம். அந்த ஆன்சர் த ஃபேக்ட்ஸ் ஆர் நோன் டு அஸ். பாசிவ் வித் இன்ஃபினிட்டிவ். வி மேட் ஹிம் கம்ப்ளீட் த ஒர்க். வி மேட். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா வி மேட் ஹிம் கம்ப்ளீட் த ஹிம் ஹியா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வெர்பு வந்திருக்கு. ஸோ மெயின் வெர்பு வந்திருந்தால எந்த டென்ஸ் பாஸ்ட்டில் இருக்குது, பாஸ்ட் வந்துச்சுன்னா பி ஃபார்ம் ஆட் பண்ணணும். வாஸ் வேறு ஒன்று, ஹீ வந்துச்சுன்னா வாஸ் வரும் போட்டாச்சு, மேட் போட்டாச்சு. ஸோ 2 வெர்பு இருக்குது, மேடுன்ற ஒரு வெர்பு இருக்குது, கம்ப்ளீட்ன்ற ஒரு வெர்பு இருக்குது. அப்போது செகண்ட் சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் எல்லாம் போட்டாச்சு, 2 ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஹீ வாஸ் மேட் டு கம்ப்ளீட் த ஒர்க். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் எஸ்ஆர்னோ டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா டிட் கமல் பெயிண்ட் திஸ் பிக்சர். ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா டூ டஸ் டிட் வரும். ஆனால் பேசிவ் வாய்ஸில் அது வராது. அதுக்கு பதிலாக டூ டஸ் வந்துச்சுன்னா ப்ரெசென்ட் ஆமிசாரில் ஒன்று போடுவோம், டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால் வாஸ் வேரில் ஒன்று போடுவோம். இங்கே பாருங்கள் டிட்டுக்கு பதிலாக வாஸ் போட்டிருக்கிறோம். திஸ் பிக்சர் பெயிண்டட் பை கமல்.
ஓகே, இங்கே பார்த்தா அப்படின்னா வாஸ் திஸ் பிக்சர் பெயிண்டட் பை கமல் அப்படிங்கிறது இந்த பிக்சர் ஒன்றே ஒன்று தான், அதனால் வாஸ் போட்டிருக்கிறோம். V3க்கு மாற்றியாச்சு, பெயிண்டட் பை கமல். ஆக்சிலரி verbs. Can we solve this problem? Can auxiliary. ஸோ கொஸ்டின் டேபிள் வரும்போது as usual கேன் கீழே இருக்காச்சு, அந்த ஆப்ஜெக்ட் திஸ் ப்ராப்ளம் சப்ஜெக்டாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு BV3, ஏன்னா ஆக்சிலரி verb வந்தாலே BV3 போடுவோம். B போட்டாச்சு, சால்வ் உடைய V3 சால்வுடன் போட்டாச்சு. அந்த V போட்டாலும் போடலாம், போடாட்டியும் போடலாம். ஓகே, பை அஸ், ஏன்னா வியோடைய ஆப்ஜெக்ட் அஸ் போட்டாச்சு, முன்னாடி பை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கேன் திஸ் ப்ராப்ளம் பி சால்வ்டு அப்படி போட்டாலும் ஓகே தான். கேன் திஸ் ப்ராப்ளம் பி சால்வ் பை அஸ் அப்படி கேட்டாலும் ஓகே தான். கொஸ்டின்ஸ் வித் ஹூ, வாட், விச், வென், ஒய். ஹூ டிட் திஸ் மிஸ்சீஃப். மிஸ்சீஃப்ன்றது தவறாக நடந்துக்கிறது. அப்போ ஹூ அப்படி கீழே இருக்காச்சு. ஆல்ரெடி டோல்டு யூ டிட்டுன்றது ஆக்டிவில் வரும், பேசிவில் பி ஃபார்ம் தான் போடணும். அதனால் வாஸ் போட்டாச்சு, ஏன்னா திஸ் மிஸ்சீஃப்ன்றது ஒன்று தான் சொல்லுது. அப்போ வாஸ் போட்டாச்சு. டூவோடைய V3 என்னது, டன். ஸோ டன் ஆட் பண்ணியாச்சு. பை, யாரால் அது செய்யப்பட்டது, யாரால் மிஸ்சீஃப் பண்ணப்பட்டது. பைன்றது யாரால். அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா ஹூ வாஸ் திஸ் மிஸ்சீஃப் டன் பை, யாரால் மிஸ்சீஃப் செய்யப்பட்டது. இம்பரேட்டிவ். ஃபர்ஸ்ட் வி சி ஆர்டர் ஆர் கமாண்ட். ஆர்டர் கமாண்ட் பொறுத்தவரை லெட் வரும், ஆப்ஜெக்ட் வரும், ப்ளஸ் BV3 வரும். க்ளோஸ் த விண்டோ வருங்க, லெட் போட்டாச்சு. ஆப்ஜெக்ட் என்னது த விண்டோ கீழே இருக்காச்சு. BV3 போட்டாச்சு, பி க்ளோஸ்ட். ஸோ லெட் த விண்டோ பி க்ளோஸ்ட். இதுதான் ஆர்டர் ஆர் கமாண்டில். அட்வைஸ் ஆர் சஜஷன். ஸோ இதுக்கு என்னென்னா ஷுட்டு, இல்லைனா மஸ்ட்டு, இல்லைனா ஆட் டு ப்ளஸ் BV3. வி மஸ்ட் பே அவர் taxes on time. வி மஸ்ட் பே அவர் taxes on time. அப்போது அவர் taxes ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஆக்சிலரி வந்தாலே BV3 சொன்னால் பாருங்கள், மஸ்ட் அப்படியே போட்டாச்சு, BV3 இறக்கியாச்சு. ஆன் டைம், வீன்றது யாரை வேணாலும் இருக்கலாம். ஸோ அது தேவையில்லை. அப்போ ஆன்சர் அவர் taxes must be paid on time. The last one, request. Please help me. ப்ளீஸ்னு வந்தாலே ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ யூ ஆர் ரிக்வெஸ்டட் ஆட் பண்ணியிருக்கிறோம். மெயின் verb தான். அப்போது ப்ளீஸுக்கு பதிலாக ரிக்வெஸ்ட் போட்டிருக்கிறோம். இங்கே ஹெல்ப்னு வந்திருக்கு. மெயின் verb வந்தாலும் அதுக்கு முன்னால் 2 சேர்க்கணும். ஸோ 2 சேர்த்தாச்சு, ஹெல்ப் மீன்றது அப்படியே கீழே இறக்கிருக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். தேங்க்யூ.